ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள். அறிவை வளர்க்கும் ஆசிரிய பெருமக்கள் ரோட்டுக்கு வந்து விட்டால் அது நாடா சுடுகாடா என்று யோசிங்க. உயிர் காக்கும் மருத்துவ பெருமக்கள், கொரோனா நோய் வந்தபோது என் அன்பு தம்பி தங்கைகளே தெய்வமாக தெரிந்தார்கள் மருத்துவர்கள். எந்த தனியார் மருத்துவமனை உன்னை சேர்த்துக் கொண்டது? ஏன்? அவனுக்கு பணம் தான் முக்கியம். அங்கே இருக்கிற நோயாளிக்கு ஒரு கொரோனா நோயாளியை சேர்த்தால் நோய் தொற்றிவிடும் என்று தூர விரட்டி விட்டு ஒருத்தன் கூட சேர்க்க. அரசு மருத்துவமனை அஞ்சாமல் மருத்துவர்கள் எதிர்கொண்டார்கள் நோய் தொற்றை. பல பேர் இறந்தும் போனார்கள். ஒரு பெண் மருத்துவர் எல்லாம் இறந்து போனார்கள். செவிலியர்கள் பற்றவில்லை, அவசர அவசரமாக எடுத்தார்கள். நம் தங்கைகள், நம் அக்காக்கள் பணியில் இணைந்தார்கள் சேவை செய்ய. கொரோனா நோய் தொற்றை கவலைப்படாமல் வந்து பணியாற்றினார்கள். அப்போது அவர்களுக்கு சொன்ன வார்த்தை, உங்களை பணி நிரந்தரம் செய்கிறோம் என்று. கொரோனா நேரத்தில் தெய்வமாக தெரிந்த மருத்துவர்கள், தேவதைகளாக தெரிந்த செவிலியர்கள், ஒவ்வொரு மகளும் அன்னை தெரேசா போல தெரிந்தார்கள். ஆனால் நோய் தொற்று குறைந்த பிறகு இவர்கள் தேவையில்லை என்று உங்களுக்கு தெரிகிறார்கள். செவிலியர்கள், எங்கள் பணியை நிரந்தரம் செய்கிறேன் என்று சொன்னீர்களே, செய்யுங்கள் என்று வீதிக்கு வந்தார்கள். மருத்துவர்கள் ஊதிய உயர்வு கேட்டு வீதியில் நின்று போராடினார்கள். மருத்துவர்கள், செவிலியர்கள் வீதிக்கு. மீனவர்கள் தொடர்ச்சியாக எங்களை கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல விடாமல் தடுக்கிறார்கள். எப்படிப்பட்ட சட்டங்களை கொண்டு வந்தது தெரியுமா இந்த அரசு? 12 நாட்டிக்கல் மைல் தான் நீங்கள் கடலுக்குள் சென்று மீன்பிடிக்க வேண்டும். அதற்கு மேலே போகக்கூடாது. மீன்பிடிக்க போகும்போது 2 லட்சம் ரூபாய் கட்டிவிட்டு போக வேண்டும். 2 லட்சம் ரூபாய் தான். நான் என்ன மயத்துக்கு மீன் பிடிக்க போறேன்? எதுக்கு போறேன்? ஒரு நாடு சட்டம் போடுதுவர். 2 லட்சம் ரூபாய் போய் பிடிக்கிறது. 20,000 தான் மீன் வந்ததுன்னா என்ன பண்றது? என்ன பண்றது? போனால் சுடுவான், படகை பறிப்பான், வலையை கிழிப்பான், அடிப்பான். ஆனாலும் போகிறோம். காரணம் வறுமை. என் குடும்பம் வாழ வேண்டும். எப்படிப்பட்ட நிலையில் எங்களை நிறுத்தியிருக்கிறீர்கள்? சுட்டுக் கொள்கிறான் சிங்களன். 850 பேர் இதுவரை செத்திருக்கோம். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்களை எண்ணி பாருங்கள். எங்கள் உயிர் தலைவன் ஈழ நிலத்தில் தன் படையோடு நிற்கிற போது என் மீனவன் ஒருவனை சிங்களன் தொட்டானா என்று எண்ணி பாருங்கள். யார் பாதுகாப்பு? யார் பாதுகாப்பு? வலிமைமிக்க கடற்படை, இந்திய நாட்டின் கடற்படை பாதுகாப்பு பணியை செய்கிறது கடலுக்குள். யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க? உன் சொந்த நாட்டு குடிகளை, மீனவ சொந்தங்களை சிங்கள ராணுவம் சுட்டுக் கொள்கிறது. தடுத்து காத்தது இந்திய ராணுவம் என்று ஒரு செய்தி நீ படித்தாயா? சிறை பிடிக்கும் போது தடுத்து இந்திய ராணுவம் காத்தது. வலையை பறிக்கும் போது, படகை பறிக்கும் போது பாதுகாத்தது என்று 12 பேரை ஒரே சங்கிலியில் போட்டு இழுத்து கொண்டு போனதை நீ பார்த்த பிறகு வாய் திறந்து பேசாத இந்த தலைவர்களுக்கு நீ வாக்கு செலுத்தினால் நீ உண்மையிலே மானமுள்ள மனிதன் தானா? இல்ல மான தமிழச்சி மாறிலே பால் குடித்து வளர்ந்த தமிழ் மகன், தமிழ் பிள்ளை தானா? நீ யோசித்துப்பார். எல்லாத்தையும் மறந்து மறந்து கடந்து போனினால் நீ சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பணமா, இல்லை மானமுள்ள தமிழர் இனமா? பிணமாய் இனமா? எப்படி? இத்தனை பேர் செத்து விழுந்தானே, ஒருத்தன் கண்டித்து குரல் எழுப்பியதை பார்த்தது உண்டா? உன் நாட்டு குடிகளை சுட்டுக் கொள்கிறவனுக்கு, இராணுவனுக்கு எதற்கு தரம் மேம்பாட்டு பயிற்சி கொடுத்தாய்? திறன் கூட்டு பயிற்சி எதற்கு அவனுக்கு ஆயுதங்களை கொடுத்தாய்? எதற்கு போர்க்கப்பலை பரிசாக கொடுத்தாய் என்று யாராவது இந்த தலைவர்கள் கேட்டதுண்டா? கேட்டதுண்டா? எப்படி? நான் செத்து விழுந்தேன், என் நெத்தியில் பொட்டு காசு 1 ரூபாய் நீ கொடுத்ததுண்டா? கள்ளச்சாராயம் பிடித்து செத்தால் 10 லட்சம் கொடுத்த இந்த நாடு, இந்த அதிகாரங்கள், சுடப்பட்டு செத்த மீனவன் குடிக்கு உதவியது என்ன? நாட்டின் பாதுகாப்புக்கு நின்று செத்து திரும்பி வந்த ராணுவ வீரர்களுக்கு அவர்கள் குடும்பத்துக்கு கொடுத்த ஊக்கத்தொகை, இல்லை இந்திய ஒன்றிய அரசு, இல்லை தமிழ்நாடு அரசு? ஒன்றும் இல்லை. இதை அரசு என்று நீ எப்படி கருதுகிறாய்? இதையெல்லாம் ஒரு ஆட்சி என்று எப்படி நீ பார்க்கிறாய்? இந்த நச்சு ஆலைகளை கொண்டு வந்ததெல்லாம் யார்? திணித்ததெல்லாம் யார்? அணு உலை. அறிவுபூர்வமாக தர்க்கம் செய்வார்கள். அணு உலை இல்லாத நீங்கள் எப்படி மின் உற்பத்தியில் தன்னிறைவடைவீர்கள்? அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்காகவா? மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலையாலா? பதில் இருக்கா? பதில் இருக்கா உங்ககிட்ட?
அணுகுண்டு மேலே அமர்ந்திருப்பதும் அணு உலைக்கு பக்கத்தில் குடியிருப்பதும் இரண்டும் ஒன்றுதான். நான் சொல்லல, அணு விஞ்ஞானிகள். உலகத்தில் பாதுகாப்பான அணு என்று ஒன்றை கிடையாது, அணு விஞ்ஞானிகள். இதை கண்டுபிடித்தவன் ஆல்பர்ட் நோபல்.